ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாம்சங் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கூலிங் வரலன்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. பிளேஸ் போய் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பேக் சைடு உள்ள ரெஃப்ரிஜரண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தப்போ ப்ரெஷர் கரெக்டாக இருந்தது. உள்ள கூலிங் மட்டும் கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஃப்ரண்ட் பேனலில் கழட்டிட்டு மேலே பார்த்துட்டு இருக்கோம். எவாபரேட்டர் காயில் பார்த்தாவே தெரியும், மேல் லேயர் மட்டும்தான் ஃப்ரீஸ் ஆகுது, மீது எங்கேயுமே கூலிங் இல்லை. பட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸ்டாண்டிங் ப்ரெஷரும் கரெக்டாக இருக்குது, ரன்னிங்கில் பேக் ப்ரெஷரும் கரெக்டாக இருக்குது. ஆனால் கூலிங் சுத்தமாக இல்லை. ஸோ இதை பார்க்குறப்பே ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இது வந்து ஏதோ சோக் ஆயிருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஆல்ரெடி நான் விசிட் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட பேசிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எவாபரேட்டர் காயில், கண்டென்சர் காயில், கேப்லரி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். எவாபரேட்டர் காயில் இது புதுசாக பை பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் உள்ள காயிலோட ஒரு யூபெண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பட் மெஷர் பண்ணி பார்த்ததுல இது கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் இதை வந்து பை பண்ணியாச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் ஆல்ரெடி 3 years பிஃபோர் நான் தான் வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்போ இதே கம்ப்ளைண்ட், ஆயில் சோக்கு. அப்போ ஃப்ளஷ் அவுட் பண்ணி ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ 3 years ரன் ஆகி இப்போ கூலிங் வரல. கஸ்டமர்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க வந்து பர்மனெண்ட்டாக சொல்யூஷன் ஏதாவது பண்ணி கொடுத்துருங்க நாங்க. அதனால் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்ற போகிறோம். பழைய எவாபரேட்டர் காயில் வந்து இப்போ தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். மாட்டிருக்க சென்சார் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எவாபரேட்டர் காயில் கட் பண்ணி வெளில எடுக்க போகிறோம். இது வந்து பைப்பு, சக்ஷன் பைப்பு அண்ட் கேப்லரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கன்சீல்டாக உள்ளே போயிடும். ஸோ அதை எல்லாமே கட் பண்ணி டம்மி பண்ணிவிட்டு புதுசாக நம்ம ஹோல்ட் பண்ணி எக்ஸ்டர்னலாக எடுக்க போகிறோம். பழைய காயில் இருந்த இடத்துல இப்போ நியூ காயில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த காயில் பார்க்கறதுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் வந்து கரெக்டாக இருக்குது, ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கிறதுனால நான் இந்த காயில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியுது. அண்ட் இந்த மாடலில் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹீட்டர் வரும், பாட்டம் சைடு வரும். அதனால் நமக்கு அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஹீட்டர் அப்படியே வச்சுட்டு காயில் மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ காயிலோட பைப்பு எக்ஸ்டர்னலாக வெளில போகிறதுக்கு வெளில ஒரு ஹோல் போட்டாச்சு. எவாபரேட்டர் காயில் கேப்லரி அண்ட் பைப் எக்ஸ்டென்ஷனுக்கு வெளியிலேயே வச்சு வெல்டிங் பண்ண போகிறோம். அதுக்காக கேப்லரி அண்ட் பைப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு இதில் கேப்லரி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 0.31 சைஸ் கேப்லரி அண்ட் சக்ஷன் பைப் பார்த்தீங்கன்னா 1/4 பைப் யூஸ் பண்ணுறோம், 6 feet. கேப்லரி லென்த் பார்த்தீங்கன்னா அப் டு 12 feet வரைக்கும் வரும். இது அலுமினியம் எவாபரேட்டர் காயில். எண்டில் பார்த்தீங்கன்னா காப்பர் பைப்பு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நைட்ரஜன் ஃபில் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹோஸ் ரிமூவ் பண்ணுறப்பே தெரிஞ்சிருக்கும், கேஸ் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ இதில் எந்த விதமான லீக்கும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதில் ஒரு எண்டு ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 1/4 பைப்பு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அனதர் எண்ட் பார்த்தீங்கன்னா கேப்லரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வெல்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் காப்பர் டு அலுமினியம் பக்கத்தில் ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா வந்து ஜாயிண்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த இடத்துல வந்து வெட் கிளாத் போட்டு ஃபுல்லாக சுற்றிருக்கேன் சேஃபாக, ஹீட் அந்த இடத்துல வந்து படாத மாதிரி. ஸோ 1/4 பைப்பை வந்து வெல்டிங் பண்ணி முடிச்சாச்சு எவாபரேட்டர் காயில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்லரி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 0.31 12 feet சைஸ் லென்த்து. ஸோ கேப்லரி முடிஞ்ச அளவுக்கு உள்ளே தள்ளிட்டேன். உள்ளே தள்ளி இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் காப்பர் டு அலுமினியம் ஜாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த ஜாயிண்டில் ஹீட் அஃபெக்ட் ஆகாத மாதிரி வெட் கிளாத் போட்டு சுற்றிருக்கேன். அண்ட் சுற்றிட்டு வெல்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே கன்சீல்டாக வந்துடும், ஃபோம்குள்ளே வரும். இப்போ நம்ம வந்து இதை எக்ஸ்டர்னலாக விட போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 feet 1/4 inch பைப், 1/4 பைப்பு ப்ளஸ் கேப்லரி ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா மெர்ஜ் பண்ணியாச்சு. ஒன்றா வைன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஹோல் போட்ட இடத்துல இந்த கேப்லரி அண்ட் 1/4 சக்ஷன் பைப்பையும் வந்து விட்டு வெளிப்பக்கமாக எடுக்க போகிறோம். சேஃபாக 2 லைனையும் வெளில விட்டாச்சு. காயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி தான் இருக்குது, பெருசாக வித்தியாசம் இல்லை. ஸோ சைடில் வந்து பழைய காயில் தெர்மோகோல் வச்சுருந்தாங்க. நம்ம இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறதில்ல, வைக்க போகிறதில்ல, ஏன்னா ஸ்க்ரூ போடுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பைப்பு வந்து வெளிப்பக்கம் எடுத்தாச்சு. அண்ட் பைப்பை வந்து நமக்கு தேவையான அளவு பெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து பழைய ஃபில்டர் அண்ட் பழைய டிஸ்சார்ஜ் லைனு அண்ட் கேப்லரி ரெண்டையுமே டம்மி பண்ணி கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம புதுசாக போடுறோம். அண்ட் அடுத்து இப்போ கட் பண்ணது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரோட டிஸ்சார்ஜ் லைனு. ஸோ இது வந்து கன்சீல்டு கண்டென்சருக்கு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையருக்கு வந்து சேரும். இப்போ நம்ம அந்த கன்சீல் கண்டென்சரையே டம்மி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது கம்ப்ரஸரோட சக்ஷன் பைப்பு. உள்ள பழைய எவாபரேட்டர் காயிலோட சக்ஷன் பைப்பு. இது உள்ளே இருக்க பைப்பை வந்து அப்படியே டம்மி பண்ணிவிட்டு வெளியில் இருக்கிறத நம்ம வெல்டு பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ புது பைப்பை வந்து இந்த இடத்துல வெல்டு பண்ண போகிறோம். இப்போ இந்த 1/4 பைப்பு வந்து கம்ப்ரஸரோட சக்ஷன் லைனில் வெல்டு பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி லென்த்தாக இருக்க பைப்பை வந்து கரெக்டாக வளைச்சி அலைன் பண்ணிட்டு மேலே வந்து இன்சுலேஷன் ஃபோம் ஏற்றிருக்கோம். ஸோ வெளியில் இருக்க ஆம்பியன் டெம்பரேச்சர் இதில் படக்கூடாது அப்படிங்கிறனால வந்து ஃபோம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வெல்டிங் பண்ணுறது 1/4 பைப்பு, எவாபரேட்டரோட ரிட்டர்ன் பைப்பு. இது வந்து கம்ப்ரஸரோட சக்ஷன் லைனோட சேர்த்து ஜாயின் பண்ணி வெல்டிங் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைன் வெல்டிங்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் கண்டென்சரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த அளவுக்கு நமக்கு கம்ப்ரஸரில் சர்வீஸ் போட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை வெல்டிங் பண்ண வேண்டிய வேலை இல்லாமல் போச்சு. அதே போல் சக்ஷன் அண்ட் டிஸ்சார்ஜ் பைப் வந்து கம்ப்ரஸரை விட்டு 1 feet தள்ளி தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ரஸர் நியர்பை வெல்டிங் பண்ணுறதுக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது. அண்ட் இப்போ சக்ஷன் சைடு வெல்டிங் ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சு. நெக்ஸ்ட் இப்போ டிஸ்சார்ஜ் சைடு வந்து வெல்டிங் பண்ண போகிறோம். இது வந்து 12 step கண்டென்சரு. ஆல்ரெடி கண்டென்சரில் வந்து கிளாம்ப் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து பாடியில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த அளவுக்கு நம்ம எவாபரேட்டர் காயிலும் புதுசாக போட்டு சக்ஷன் பைப்பு அண்ட் கேப்லரி வந்து ஓப்பனில் கொண்டு வந்துட்டோம். அதனால் வந்து இந்த கண்டென்சர் காயிலில் ஸ்க்ரூ ஏற்றுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எவாபரேட்டர் காயில் மாற்றாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா உள்ள கன்சீல்டாக வர பைப்பில் எங்கேயாவது பட்டு பஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பாடியில் கண்டென்சரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிஸ்சார்ஜ் லைனை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் எமரி ஷீட் போட்டு. ஸோ கண்டென்சர் காயில், கம்ப்ரஸர்லேருந்து வர டிஸ்சார்ஜ் பைப் ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி வெல்டிங் பண்ண போகிறோம்.
அண்ட் கம்ப்ரஸர்லேருந்து வர பைப் பார்த்தீங்கன்னா காப்பர் பைப்பு. அண்ட் கண்டென்சரில் இருக்க பைப் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பைப்பு. ஸோ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வெல்டிங் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நார்மல் வெல்டிங் ராட் வச்சு வெல்டிங் பண்ணால் செட் ஆகாது. வெல்டிங் ராடோட சேர்த்து ஃப்ளக்ஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணி தான் வெல்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸாக ஒரு ஃப்ளக்ஸ் பவுடர் புதுசாக வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது ஈகோங்கிற பிராண்டு, க்ரீன் கலர் பவுட்ரு. நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பட் காஸ்ட் வைஸ் பழைய ஃப்ளக்ஸ் பவுடரை கம்பேர் பண்ணுறப்ப இதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். பட் ஈஸியாக வந்து வெல்டிங் பண்ண முடியுது. இந்த ஃப்ளக்ஸ் பவுடரை வச்சு பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ரீசிங் மாதிரி ஈஸியாக பிடிக்குது. ஸ்டீல் டு காப்பர் பார்த்தீங்கன்னா நல்லா உடனே வந்து குயிக்காக ஃபிக்ஸ் ஆயிடுது. இப்போ கம்ப்ரஸரோட டிஸ்சார்ஜ் லைனை வந்து கண்டென்சர் காயிலோட சேர்த்து வெல்டிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கண்டென்சரோட எண்டில் வந்து ஃபில்டர் ட்ரையர் வச்சு வெல்டிங் பண்ண போகிறோம். ஸோ வெல்டிங் பண்ணுறதுக்கு பக்கத்தில் பின்னாடி பிசிபி போர்டு இருக்கிறனால டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு கண்டென்சரோட எண்ட் ஆஃப் பார்ட்டை வந்து வளைச்சி இப்போ தான் எம்ரி சீட் போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சாம்சங் பிராண்ட் டபுள் டோர் ஃப்ரிட்ஜை பொறுத்தளவுக்கு இதில் வந்து டைமர் வராது, பின்னாடி வந்து பிசிபி வந்துடும் டைமருக்கு பதிலாக. ஸோ இது ஓரளவு கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். ஹீட்டர்லேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக ஃபங்க்ஷனிங் ஆகும். இப்போ இந்த ட்ரையர் வந்து சிலிக்கான் ஃபில்டர் ட்ரையர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சிங்கிள் வே ட்ரையர் இது. ஸோ ட்ரையரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1/4 அண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கண்டென்சர் பைப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 316. அதனால் வந்து ட்ரையரை வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்தாப்பில் நசுக்கி விடுற மாதிரி இருந்தது. அதே போல் இந்த கண்டென்சர் வந்து ஸ்டீல் கண்டென்சரு, நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ட்ரையர் பார்த்தீங்கன்னா காப்பர் ட்ரையரு. ஸோ அது ஒழுங்காக ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கண்டென்சரில் வந்து ஃப்ளக்ஸ் பவுடர் போட்டு காயில் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ட்ரையரை போட்டு மேலே திரும்ப வெல்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஓரளவு இந்த மாதிரி பண்ணுறப்ப ப்ராப்பராக உள் சைடும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாக் ஆகும். அண்ட் இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ரஸர் டு கண்டென்சர் பண்ணுறப்பே நான் பண்ணியிருக்கணும். அதை வந்து பண்ணாமல் ஃபஸ்ட்டு வெளியில் வச்சு வெல்டிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ட்ரையர் ஃபிக்ஸ் பண்ணுறப்பயாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் உள்ளே ஃபஸ்ட்டே வந்து ஃப்ளக்ஸ் பவுடரை போட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ட்ரையரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணுறப்பே உள்ளே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மெர்ஜ் ஆயிரும். அண்ட் மேலேயும் திரும்ப பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம வெல்டிங் பண்ண போகிறோம். பொதுவாக வெல்டிங் ஒழுங்காக வரலைன்னா ஃபஸ்ட்டு வந்து வெல்டிங் பண்ண வேண்டிய பைப்பை வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணோம் எம்ரி சீட் போட்டு. அது நார்மல் காப்பர் டு காப்பராக இருந்தாலும் சரி, காப்பர் டு ஸ்டீலாக இருந்தாலும் சரி, ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெல்டிங் பண்ணோம்னா வந்து நல்லா வந்து வெல்டிங் மெர்ஜ் ஆகும். ஓரளவு வெல்டிங் ஒர்க்கு முடிஞ்சு அடுத்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ ட்ரையர் எண்டில் வந்து கேப்லரி வந்து வெல்டிங் பண்ண போகிறோம். அண்ட் கேப்லரியில் உள்ள டம்மியை கழட்டிட்டு இப்போ தான் வந்து ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேப்லரி கட்டரை வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறப்ப டூல்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்பப்போ அப்கிரேட் ஆகி ப்ராப்பராக வச்சுருந்தாவே போதும், ஒர்க்கு வந்து தெளிவாக பண்ணலாம். கேப்லரி உள்ளே விட்டு மெஷர் பண்ணியாச்சு. உள்ளே மெஷில் போய் இடிக்காத அளவுக்கு கொஞ்சம் மெஷர் பண்ணிட்டு லைட்டாக வெளியில் இழுத்து வச்சு வெல்டிங் பண்ண ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த எண்டை பொறுத்த அளவுக்கு ட்ரையரும் காப்பரு, கேப்லரியும் காப்பர், அதனால் வந்து ஃப்ளக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணல, டேரெக்டாக அப்படியே வெல்டிங் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் கம்ப்ளீட்டாக வெல்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. கண்டென்சர் காயில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எவாபரேட்டர் காயில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கம்ப்ரஸரில் ஜாயின் பண்ண வேண்டிய எல்லா வெல்டிங்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. ஸோ இனிமேல் வந்து வேக்யூம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கேஜை கனெக்ட் பண்ணியாச்சு. கேஜை கனெக்ட் பண்ணிவிட்டு வேக்யூம் பம்ப் ஆன் பண்ணிட்டேன். அண்ட் வேக்யூம் வந்து கொஞ்சம் நேரம் ஓடிட்டுருக்கோம். டீப் வேக்யூம் போட போகிறோம். வேக்யூம் போட்டுட்டு அடுத்து ஹோல்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏதாவது நம்ம வெல்டிங்கில் ஏதாவது கொஞ்சம் ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து வேக்யூம் திரும்ப 30 இன்ச்சஸ்லேருந்து 0க்கு மூவ் ஆயிரும். ஸோ அதை வச்சு நம்ம லீக் இருக்காங்கிறத ஓரளவுக்கு ஒரு 90% வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வேக்யூம் போயிட்டுருக்கு. ஓரளவு ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அந்த கேப்பில் வந்து உள்ள எவாபரேட்டர் காயில் உள்பக்கம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய சென்சார் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது எவாபரேட்டரோட எண்ட் ஆஃப் பார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பைமெட்டல் சென்சாரு. ஸோ இது வந்து பிசிபி டைப்பாக இருக்கும். எல்லாமே சென்சார் டைப்பில் வந்துடும், கனெக்டர் டைப்பில். ஸோ இந்த மாடலில் மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா கனெக்டர் தனித்தனி ஜாக்கில் இருக்கும். ஸோ அந்த பைமெட்டல் சென்சார் வந்து தனி ஜாக்கில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ஜாக்கு. ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு கலர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கனெக்டரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாக் கரெக்டாக செட் ஆகும். வேறு ஜாக்கில் போட்டோம்னா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஹீட்டரோட இன்னொரு எண்டு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு அந்த சைடு போகிற மாதிரி வந்து ஜாக் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹீட்டர் ஜாக்கோட 2 எண்டையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் அடுத்து இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தெர்மல் ஃபியூஸு. ஸோ இப்போ நான் கையில் எடுக்கிறது தான் தெர்மல் ஃபியூஸு. ஸோ இதோட ஒர்க் என்னென்னா உள்ள கேபினெட்டில் வந்து ஹீட்டர் ஆக்டிவேட் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கப்போ ரொம்ப நேரம் வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆகி ஹீட்டர் ஒர்க் ஆச்சு அப்படின்னா 70 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா இந்த தெர்மல் ஃபியூஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். அப்படி டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஹீட்டருக்கு போகிற பவர் எல்லாமே கட் ஆயிரும். ஸோ சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜோட சென்சார்ஸு, ஃப்ரிட்ஜோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஆனால் அடுத்து மீதி கனெக்ட் பண்ண வேண்டியது முன்னாடி கழட்டின பேனலில் உள்ள கனெக்டர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணோம். இது வந்து ஃபேன் மோட்டரோட கனெக்டரு. இது ஏசி 230 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற ஃபேன் மோட்ரு. அண்ட் இந்த பக்கம் ஒரு சென்சார் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் ரைட் சைடில் ஒரு சென்சார் கேபிள் இருக்குது. அண்ட் இதில் நார்மல் டைமர் டைப்பாக இருந்ததுன்னா ஒரே சென்சார் தான் வரும். இது பிசிபி டைப்பாக இருக்கும். 2 சென்சார் இருக்குது. ஸோ ஒன்று வந்து டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுறது, இன்னொன்று எதுக்குன்னு எனக்கும் தெரியலை.
இப்போ ஃப்ரண்ட் பேனலில் உள்ள கனெக்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து திரும்ப அந்த கனெக்டர் ஜாக்கில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலரில் இருக்கும். அதே மாதிரி ப்ரொவிஷனும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. வேறு எதுலேயும் மாற்றி கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ வேக்யூமும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் ஓடிடுச்சு. இப்போ வேக்யூமை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வேக்யூம் பம்ப் ரன் ஆகிற சவுண்டை வச்சே ஓரளவுக்கு வேக்யூம் ப்ராப்பராக நடந்திருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வேக்யூம் பம்ப் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போ வந்து வேக்யூம் பம்ப் ஓடுறதுக்குமே சவுண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதை பார்த்தோன்னே ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் கேஜை லாக் பண்ணி வேக்யூம் பம்பை ஸ்டாப் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே ஹோல்டில் வச்சு பார்க்க போகிறோம் 0க்கு மூவ் ஆகுதான்ட்டு. ஸோ ஹோல்ட் பண்ணி பார்த்தாச்சு, வேக்யூம் மூவ் ஆகலை. 30 இன்ச்சஸ் ஆஃப் எட்ஜ்லேயே தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து கேஸ் சார்ஜிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து R134A ரெஃப்ரிஜரண்ட்டு. ஸோ அதுக்கான டின்னை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி வால்வையும் ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டியூப்பில் இருக்க ஏரை வந்து பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சிஸ்டம்குள்ளே சார்ஜ் பண்ணுற ரெஃப்ரிஜரண்ட் வந்து பியூர் 134Aவாக இருக்கணும். அதனால் வந்து இருக்க ஏர் எல்லாத்தையும் பஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கேஸ் சார்ஜிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜ் ஆஃப் கண்டிஷனில் இருக்கப்போ ஸ்டாண்டிங்கில் குறிப்பிட்ட ப்ரெஷர் வந்து சார்ஜ் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரிட்ஜை ரன் பண்ண விட்டு இப்போ ப்ரெஷர் செக் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாண்டிங் ப்ரெஷர்லேருந்து இப்போ சக்ஷன் ப்ரெஷர் போயிட்டு இருக்கு. பிலோ 0 கீழே போயிட்டு இருக்கு. பிகாஸ் வேக்யூம் பண்ணி 30 இன்ச்சஸ் ஆஃப் எட்ஜில் தான் நம்ம இப்போ சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரன் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாதி கேஸ் தான் ஏற்றிருக்கோம். மீதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் சார்ஜ் பண்ணணும் இதுக்கப்புறம் தான். ஸோ அந்த கேஸ் சார்ஜிங் பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து சார்ஜ் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் பண்ணி ப்ரெஷர் ஸ்டேபிள் ஆகுதாங்கிறத ஓரளவுக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அடுத்து வந்து கேஸ் சார்ஜிங்காக பண்ணோம். பிகாஸ் இந்த மாதிரி வெல்டிங் முடிச்சு கூட நிறைய வாட்டி கேப்லரி எண்டில் வந்து சோக் ஆகிருக்கு. அப்படி சோக் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணாலும் 0க்கு மேலே வந்து முள் போகாது. திரும்ப திரும்ப பிலோ 0 கீழே தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம சார்ஜ் பண்ணுறப்பே வந்து கேஸ் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுதாங்கிறதையும் பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் வந்து கண்டென்சர் காயில் வந்து ஹீட் ஆகி கீழே வர ஹீட் ரெடியூஸ் ஆகுதாங்கிறதையும் ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ அந்த சிஸ்டமில் ஓரளவு ஒரு 70%க்கு மேலே வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணியாச்சு. ஸோ ப்ரெஷர் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. R134A பொறுத்தளவுக்கு நான் வைக்கிற ப்ரெஷர் வந்து 8 to 10 PSI வைப்பேன். ஓரளவுக்கு அந்த ப்ரெஷருக்கு ஸ்டேபிளாக வந்துருச்சு. ஸோ கண்டென்சரும் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் எண்ட்லேருந்து கண்டென்சர் டாப் ஃபுல்லாகவே நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. கீழே வர வந்து ஹீட் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் கேஸ் சார்ஜிங் ஒர்க் இப்போ ஃபுல்லாக முடிஞ்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு ஃப்ரிட்ஜை வந்து டோரை ஓப்பன் பண்ணி ஃப்ரீசர் சைடு செக் பண்ணிட்டு இருக்கோம் கூலிங் வருதான்ட்டு. ஸோ இப்போ இந்த காயில் பார்த்தாவே தெரியும், டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் லைட்டாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஒயிட் கலர் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரிட்ஜ் நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கூலிங்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரெஃப்ரிஜரண்ட் பேக் ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா 8 to 9 PSIயில் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதனால் கேஸ் சார்ஜிங் இதோட ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸ்டாப் பண்ணிட்டு ஹோஸில் இருக்க கேஸை வந்து திறந்து விட்டுட்ருக்கேன். பிகாஸ் சிலிண்டரையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. இருக்க கேஸை ஃபுல்லாக ஏற்றினோம்னா ஓவர் சார்ஜிங் ஆயிரும். ஓவர் சார்ஜிங் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கூலிங் கிடைக்காது. ஸோ எக்ஸாக்டாக என்ன ப்ரெஷரோ அதை வச்சோம்னா தான் நம்ம எதிர்பார்க்குற கூலிங் வந்து உள்ள எவாப்ரேட்டரில் கரெக்டாக கிடைக்கும். அதனால் ஹோஸில் இருக்க எக்ஸஸ் கேஸை வந்து ஃபுல்லாக திறந்து விட்டேன். ஸோ ஒர்க்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கண்டென்சர் காயில் புதுசாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எவாப்ரேட்டர் காயில் புதுசாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சக்ஷன் பைப்பு, கேப்லரி, ட்ரையர் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம். ஸோ இது ஃப்ரிட்ஜிலேருந்து ரிமூவ் பண்ண ஓல்டு எவாப்ரேட்டர் காயில். ஸோ இதுக்குள்ளேருந்து எவ்வளோ ஆயில் வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எவாப்ரேட்டர் காயிலுக்குள்ளே ஃபுல்லாக பிளாக் ஆகிருந்ததுன்னா கூலிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது என்ன தான் வந்து சிடிசி போட்டு ஃப்ளஷிங் பண்ணாலும் வந்து அவ்வளோ ப்ராப்பராக வெளியில் எடுக்கவும் முடியாது. ஸோ அதனால தான் கஸ்டமர்கிட்ட பேசிவிட்டு நான் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மாற்றி கொடுத்துட்டேன். இனிமேல் இந்த ப்ராப்ளம் வராது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒர்க்கை முடிச்சு ஒரு 15 மினிட்ஸாக ஃப்ரிட்ஜ் ரன் ஆகிட்டு இருக்கு. மேலே உள்ள கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கூலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 0 ரீச் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் அந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனல் பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் இது போல் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, உள்ளே இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கை வந்து எண்டு ஸ்க்ரீன்லேயும் போடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கிளிக் பண்ணி பாருங்கள்.